Hey guys, welcome back to Lucifer Gamer. நம்ம இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள கிண்டாமா கொலாபரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸோ ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு கிண்டாமா கொலாபரேஷன் வரப்போகுது. ஸோ அதை பற்றி ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. அதில் என்னென்ன பண்டல் வரப்போகுது, என்னென்ன ஈவெண்ட்ஸ் வரப்போகுது, ஸோ ஃப்ரீ ரிவார்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்க்க போகிறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா டுநைட் அப்டேட்டு, அப்புறம் OB53ல் நமக்கு என்னென்ன எமோட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியுமே வந்து லீக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் அதை வந்து பேக்ரவுண்டில் வந்து காட்டுறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் அப் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்மாக இருக்குப்பா. அந்த ஸ்டெப் அப் ஈவெண்ட்டுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஹாலில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி லீக்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். அது கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெடீம் கோடு வீடியோ வந்து இன்றைக்கி கிடையாதுங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் கிடையாது. நாளைக்கு வந்து ரெடீம் கோடு வீடியோ வந்து வரும். ஸோ இன்றைக்கி நார்மலாக வந்து நம்ம வீடியோ நார்மலாக போடுற மாதிரி அதே மாதிரி தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ரெடீம் கோட் வீடியோ வந்து இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போயுமே இல்லாத மாதிரி இப்போ ஒரு ஐடி வந்து சேலுக்கு வந்து வந்திருக்கு. அது வந்து நான் ஒரு வீடியோ வந்து நான் தனியாக வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஐடி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நமக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். எப்பயுமே இல்லாத இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஐடி கலெக்ஷன் வீடியோ வந்து போடுறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நம்ம வந்து சேல் பண்ணிடலாம். ஸோ ரைட், வாங்க நம்ம போய்ட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்டுங்க, நீங்கள் ஃபஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் டுநைட் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு ஒரு ஸ்டெப் அப் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்மாக இருக்குது. அதில் வந்து 2 எமௌண்ட் வந்து வரப்போகுதுங்க. ஸோ அதில் அம்ப்ரெல்லா கோ அப்படின்ற ஒரு கொடை எமௌண்ட்டும் ஷவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளிக்கிற எமௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த 2 எமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெப் அப் ஈவெண்ட்டில் கன்ஃபார்மாக இருக்குது. நாளைக்கு காலையில் 4 மணிக்கு இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இந்த எமௌண்ட்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஸோ வேணுன்றவங்க மட்டும் எடுத்துங்க, மற்றபடி டைமண்ட்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு பேட்ச் அப்டேட்டில் பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஸ்பின்னிங் கண்டென்ட்டுமே வந்து வெயிட்டாக இருக்குது. ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் பங்கமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் அதில் எடுத்துக்கங்க. ஏன்னா டைமண்ட் வந்து சேர்த்து வச்சிங்கன்னா நமக்கு கிண்டாமா கொலாபரேஷனில் வந்து நிறைய ட்ரெஸ் பண்டல்ஸ் வருது. அது எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதம் 8ஆம் தேதி நமக்கு பேட்ச் அப்டேட் இல்லையா. பேட்ச் அப்டேட் ஸ்டார்ட் ஆகி உடனே அண்டர்சி ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ள வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு அண்டர்சி ஈவெண்ட் தான் போகும். அண்டர்சி ஈவெண்ட்டு 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு ஏப்ரல் 20, 22 வரைக்கும் அண்டர்சி ஈவெண்ட்டு தான் போகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு கிண்டாமா கொலாபரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த அண்டர்சி ஈவெண்ட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கிண்டாமா கொலாபரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோக்கன் டவர் ஈவெண்ட் தான் ஃபஸ்ட்டில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோக்கன் டவர் ஈவெண்ட்லாம் நம்ம அந்த ஈவோ பண்டல் பார்த்தோம் பார்த்தீங்களா. அந்த ஈவோ பண்டல் ஒரு பெரிய கொலாபரேஷனு. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அண்டர்சி ஈவெண்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கிண்டாமா கொலாபரேஷனுங்க. அந்த கிண்டாமா கொலாபரேஷனில் ஃபஸ்ட்டு பொறுத்தவரை இந்த மெயில் பண்டல் இந்த டபுள் லுக்கில் வந்து கொடுத்துருக்கானுங்க. அதாவது இப்போ நம்ம சுகுணா பண்டல் வந்துச்சு பார்த்தீங்களா, அதேமாரி சேம் வந்து டபுள் லுக்கில் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ பண்டல் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிங் ஈவெண்ட்டில் வரதுக்கு தான் மேபி வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா தனியாக ஒரு ப்ரீமியம் டோக்கனில் கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பண்டலுங்க, அந்த டாக்டர் பண்டல். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிண்டாமா கொலாபரேஷன் வரக்கூடிய பண்டல்ஸ்லாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 பண்டல் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 5ல் இது 2வது பண்டல். இந்த 2வது பண்டலில் அந்த டாக்டர் பண்டலுங்க. ஸோ ஒயிட் கலர் ஷர்ட்டு, அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஷர்ட் இருக்குது. பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரு, கீழே வந்து ஷூ அப்படி சும்மா சொல்லிக்கிற மாதிரி நார்மலாக இருக்குது. மண்டை பார்த்தீங்கன்னா நம்ம அது புது கேரக்டர் மண்டை. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டல்ப்பா. இந்த ஃபீமேல் பண்டல் பேர்லாம் வந்து நம்மளுக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பேஜ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபீமேல் பண்டல். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸி ஷாப்பில் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் நல்லா ஜிகின்னு இருக்குது. அப்படியே தலையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஹேட் பட்ஸ் மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த ஃபீமேல் பண்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மிஸ்ஸி ஷாப்பில் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 பண்டலில் ஒரு 2 பண்டல் இல்லை ஒரு பண்டல் வந்து மிஸ்ஸி ஷாப்பில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி ஒரு பண்டல் யூனிவர்சல் டிங் ஈவெண்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓசியில் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அந்த பென் குயின் பண்டல் இது நம்மளுக்கு ஓசியில் கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு பண்டல் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இந்த கொலாபரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5th பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இது ஒரு அவத்தார் பேனரு, அதாவது அந்த கேரக்டருக்கு இதுதான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கானுங்க. மொத்தம் 5 பண்டல் இந்த 5 பண்டல் தான் நமக்கு வரப்போகுது. அப்புறம் அவுட்ஃபிட்டு, கன் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன ஈவெண்ட் வரப்போகுது, என்னென்ன பண்டல்ஸ் அதை மட்டும் அப்படி மேலோட்டமாக பார்த்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடிக்கான ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டிக்கான ஸ்கின்னுப்பா. இந்த ஸ்கூட்டிக்கான ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேராஷூட்டுன்னு நினைக்கிறேங்க. எல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டு இப்படியெல்லாம் எமௌண்ட்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கானுங்க. பட் இந்த கிண்டாமா கொலாபரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஈவெண்ட் மாதிரி தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த எமௌண்ட்டுப்பா. இந்த எமௌண்ட்டுடைய ஃபுல் ரிவ்யூ வந்து நான் பேக்ரவுண்டு வாய்ஸ் கொடுக்குறத விட நீங்கள் வந்து வாய்ஸ் கேளுங்க. அது ஏன்னா அந்த எமௌண்ட்டுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அந்த வாய்ஸ் ஓவரை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இருக்குது. அந்த எமௌண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சவுண்ட் இருக்குது. நீங்கள் வந்து அந்த சவுண்டை கேளுங்க. நான் வந்து நாளைக்கு வந்து இந்த கன் கலெக்ஷன் வீடியோ அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறேன்.